மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நேத்து அண்ணாமலை பிரஸ் மீட்டிங் ஒன்று நடந்துச்சு, எல்லாருமே பார்த்துருக்காங்க. உண்மையிலேயே மக்களுக்கான பிரஸ் மீட்டிங்னு தான் நம்ம அந்த இடத்துல பார்க்கப்படலாம். இந்த இடத்துல மக்களுக்கு உண்டான தெளிவான விஷயம் வந்து அந்த இடத்துல புரிஞ்சிருக்கும். ஆனா பத்திரிகையாளர்கள் வந்து திருப்தியா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லவே இல்லைன்னு தான் நம்ம பார்க்கணும். பொதுவா ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்கிற பத்திரிகையாளர்கள் வந்து எப்படியாவது இதுக்கு முந்தி இப்ப விஜயகாந்த் அவர்கள் பிரஸ் மீட்டிங்ல எல்லாம் நம்ம பார்த்திருக்கலாம். விஜயகாந்த் அவர்கள் எல்லாம் துப்பிட்டு போயிடுவாரு, அந்த அளவுக்கு இரிட்டேட் பண்ணுவாங்க. ஆனா இது 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலை ஆரம்பத்துல வரும்போதெல்லாம் இது இருந்துச்சு. ஆனா இப்போ அண்ணாமலை கிட்ட அது அந்த விஷயம் நடக்கலன்னு தான். ஏதாவது ஒரு பிபி ஏத்தி தாறுமாறா கொஸ்டின் கேட்டி அவர் டெம்பர் ஏத்தி அவர் வித்தியாசமான கருத்து சொல்லி அதை எடுத்து 2 நாள் மீடியாவில் நல்லா ஓட்டிடலான்ற மாதிரி தான் இவங்களோட கருத்து. பொதுவா ஒரு பிரஸ் மீட்டிங்னா அண்ணாமலை மட்டும் தான் இந்த அளவுக்கு தெளிவா கொடுக்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா பிஜேபின்னு இல்லை, பொதுவா அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரஸ் மீட்டிங் அந்த அளவுக்கு தெளிவா ஒரு கொஸ்டின். பொதுவா நீங்க பார்த்துருக்கலாம், ஆளுங்கட்சி இதுக்கு முன்னாடி இப்போ முதல்வர் அவர்கள் எல்லாம் முன்கூட்டியே பத்திரிகையாளர் எல்லாம் சந்தேகமா இருக்கும். அவங்களெல்லாம் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கேட்பாங்க. அதுவும் முன்னாடியே இந்த கொஸ்டின் நாங்க கேட்கிறோம், இந்த கொஸ்டினுக்கு தான் நீங்க பதில் சொல்லணுன்ற மாதிரி இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி. ஒரு 3 கொஸ்டின் எடுத்து வச்சிருவாங்க. ஏ ஃபார் ஆப்பிள், பின்னா பி ஃபார் பாய், சி ஃபார் கேட், டி ஃபார்னா திராவிட மாடல்ன்ட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான் எக்ஸாம்பிள். அப்ப இந்த 3 விஷயம் 4 விஷயம் தான் 4 கொஸ்டின் கேட்பாங்க, இதுல திருப்தி ஆயிட்டு போயிடுவாங்க. அது மீறி ஏதாவது பத்திரிகையாளர் வேற யாராவது கொஸ்டின் கேட்டேன்னா அப்படியே ஓடிடுவாங்க. ஆனா நேத்து என்ன அண்ணாமலை கிட்ட மட்டும் அந்த அளவுக்கு ஒரு பிரஸ் மீட்டிங்ல அந்த அளவுக்கு கேட்கிறாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. மக்கள் வந்து அந்த இடத்துல யோசிக்கணும். ஆனா ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தணும்னா, தெளிவான கருத்து சொன்னாலும் கூட அண்ணாமலை அவர்களும் பத்திரிகையாளர் திருப்திக்கு தான் பேசுறாரோன்ற மாதிரி அந்த இடத்துல வருது. திருப்தி இல்லைன்னா பத்திரிகையாளர் ஒன்றும் கட்சிக்காரங்க கிடையாது அந்த இடத்துல. அப்ப அந்த இடத்துல கட்சிக்காரங்களுக்கு நீங்க விளக்கம் கொடுத்து மக்களுக்கு தான் நீங்க விளக்கம் கொடுக்குறீங்க. அந்த பத்திரிகையாளர் வேற. இப்ப நீங்க ஒரு கொஸ்டின் ஒரு பதில் சொன்னீங்க, இந்தி திணிக்கல அப்படின்னு சொன்னாரு. அவரு சொல்றாரு மறைமுகமா பேக்டோர் வழியா திணிக்கிறாங்க மாதிரி இருக்குன்றாரு. நினைச்சா அவர் நினைச்சிட்டு போறாரு. ஆக்சுவலா அது அவருக்கு அது அவர் என்ன கட்சி ஆள்? அவர் நீங்க பத்திரிகையாளர் பத்திரிகை நடத்த சொன்னீங்கன்னா, பிரஸ் மீட்டிங் கொடுத்தோன்னா என்ன பேசணும் அதை பேசினதை எழுதுவாரு. அவ்வளவுதான் அவரோட வேலை. இவரு பத்திரிகையாளர்கள் அவங்களுக்கு எதிர்பார்த்த பதில் கிடைக்கலங்கிற பட்சத்துல அவங்க உண்மையிலேயே தாறுமாறா கொஸ்டின் கேட்டி உங்களை அண்ணாமலை அவர்கள் வந்து கன்ஃபியூஷன் பண்ணி தலையில கை வைக்கிற அளவுக்கு பண்றாங்கன்னா அவங்களோட நோக்கம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த அளவுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி எனர்ஜி வேஸ்ட் பண்ணுமா? இதுக்கு வந்து நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்க, அண்ணாமலை அவர்கள் வீடு வீடா போய் மக்களை கருத்து கணிப்பு, அது நல்ல விஷயம். மக்கள் கண்டிப்பா ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா ஒவ்வொருத்தரும் நீங்க மார்ச் 1ல இருந்து வீடு வீடா போய் என்ன படிக்கிறீங்க என்ன, இது உண்மை. இது வந்து மக்கள் யாரு என்ன படிக்கணுங்கிறது அவங்கவுங்க உரிமை. இது வந்து உண்மையா ஏற்றுக்கொள்ள விஷயம்தான். ஆனா இப்போ இந்த இடத்துல பத்திரிகையாளர் நேத்து சந்திப்புல ஒரு கேந்திர வித்யாலயத்துல எல்லாம் ஏன் இல்லைன்ற மாதிரி சில கருத்து வரும்போது டக்குன்னு அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க. அப்போ அந்த அம்மா வந்து கேந்திர வித்யாலயத்துல தமிழ் இருக்கு, அதுக்குண்டான சர்டிபிகேட் நாங்க கொடுக்குறோம்னு எல்லா விளக்கத்தையும் அந்த இடத்துல சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல சொல்லும் போது இந்த அளவுக்கு நீங்க கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி இன்னும் எதுக்கு ஒரு நேர்மையான அரசியல் எடுத்துட்டு வரும்போது தாறுமாறா இந்த மாதிரி குறுக்கு விஷயம் வரும்போது அதெல்லாத்துக்கு ஒவ்வொன்றும் நின்றுட்டு பதில் சொல்லிட்டு இருந்தான்னா நெடுந்தூர பயணம். இன்னைக்கு ஒரு சின்ன கொசுக்கு பயந்து வீட்டுக்கு கொளுத்தரக்கூடாதுன்ற விஷயம் தான் இன்னைக்கு பார்க்கப்பட வேண்டிய. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நீங்க நின்று பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா என்ன, மக்கள் தெளிவடைஞ்சுக்கிட்டாங்களா? மக்களை நேரம் நீங்க சந்திக்கிற தில் இருக்கு உங்ககிட்ட. அந்த தில் இருக்கிறதுனால வீடு வீடா போய் நீங்க சர்வே எடுக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க. அது ஒண்ணு போதுமே. உங்களது தேர்தல் பிரச்சாரமா கூட அந்த இடத்துல இருக்கும். ஆனா இவங்க கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்ட செவிடுங்காதல சங்கோதன மாதிரி நீங்க ஒவ்வொருத்தர்கிட்டயே சொல்லிட்டு இருந்தான்னா இவங்க இதை வச்சு டைம் பாஸ் தான் பண்ணுவாங்களே ஒழிய இது தெரிஞ்ச விஷயம்தான் இங்க. ஆனா இது நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த இடத்துல மக்கள் புரிஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க டைம் பாஸுக்கு ஏதோ ஒண்ணு பண்றாங்க. இதே தில் இருந்து திராணி இருந்து இந்த பத்திரிகையாளர்கள் இதே முதல்வர் அவர்களையோ இல்ல வேற துணை முதல்வர் அவர்களையோ இல்ல மத்தவங்களை உட்கார வச்சு, பொதுவா நீங்க சைடுல 2 சைடு உட்கார வச்ச மாதிரி 2 பக்கம் உட்கார வச்சு கொஸ்டின் கேட்டு அவங்க ஆன்சர் சொல்லிட முடியுமான்னு கேளுங்க.
உண்மையிலேயே முடியாது. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராலையும் முடியாது. நீங்க சொல்ற மாதிரி, நீங்க கொடுக்கிற பாயிண்ட் மாதிரி எவருமே இங்க எடுத்து கொடுக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு திராணி இல்லை. இப்போ விஜய் அவர்கள் எதிர்த்து இருக்கிறாரு, அதாவது இந்த மாதிரி மும்மொழி கொள்கைக்கு நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு. இப்ப இதே பத்திரிகையாளர் நேரா போய் இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க படத்தை நடத்துற ஸ்கூல்ல இந்தி இருக்கு, ஏன் மத்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இந்தி வேணான்றீங்க, இல்ல ஆப்ஷனலா எந்த மொழியும் படிக்க நீங்க ஏன் வேணான்றீங்க மும்மொழி கொள்கைய அப்படின்னு கேட்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி கேட்டா விஜய் அவர்கள் வரமாட்டார். விஜய் அவர்கள் அறிக்கையில தான் அவங்க கட்சி நடத்திட்டு இருக்காங்க. மக்களுக்கான ஒரு கட்சின்னா மக்களுக்கு முன்னாடி வந்து தெருவில் நிக்கணும், மக்கள் வீதியில வந்து நின்று போராடணும். இது சும்மா அறிக்கை கொடுத்துட்டு போற விஷயம் இல்லை. இவருக்கெல்லாம் அண்ணாமலை அவர்கள் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருந்தோம். இருந்தாலும் இது ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் தான், பணிவா நீங்க பதில் சொல்லியிருக்கீங்க தான், எல்லாம் வரவேற்கத்தக்கதுதான். உண்மையிலே இல்லைன்னா கொஞ்சம் விட்டோன்னா உங்களே பிபி ஏற்றி உங்களையும் மண்டை பிச்சுற மாதிரி பண்ணி அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி கருத்து சொல்லிட்டு அப்புறம் கோவப்பட்டுட்டார் பாருங்க அப்படின்னு ஒரு தவறான ஒரு கருத்தல் வந்து இங்க உருவாக்குறதுக்கு தான் இவங்க முயற்சி பண்றாங்க. அதே மாதிரி சீமான் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னாரு. சீமான் முன்னாடி கேட்டார்னா சீமான் பெரிய அதி புத்திசாலி மாதிரி பதில் சொல்லுவாரு. நேற்று சொல்லி இருந்தாரு, என் பிள்ளைக்கு இங்க நல்லா படிக்கிறதுக்கு கல்வி வாய்ப்பு எல்லாம் அரேஞ்ச் பண்ணல, ஒன்றும் பண்ணல, அதனால நான் வெளியில படிக்க வைக்கிறேன்னு சொல்றாரு. உங்ககிட்ட எது கேட்கணும்? அண்ணாமலை கிட்ட அந்த கேள்வி எது கேட்கணும்? அண்ணாமலை என்ன முதலமைச்சரா, பதவி பிரமாணம் எடுத்த ஆளா? இல்லையே. அப்போ இந்த பத்திரிகையாளர் போய் கேட்கணும், இந்த மாதிரி இருக்குன்னு கேட்டோன்னா அவர் சரியான பதில் சொல்லலைன்னா, இல்ல நீங்க சரியான பதில் சொல்ல, நீங்க சொல்லுங்கன்னு எப்படி அண்ணாமலை நிக்க வச்சு கேட்டாங்களோ அதே மாதிரி சீமான் அவர்கள் கேட்கணும். ஆனா இங்க அப்படி இல்லை. சீமான் அவர்கள் வந்து ஏதோ ஒரு பதில் சொல்லிட்டு போவாரு. அவர் அப்படியே பதில் தாறுமாற உணர்ச்சி வசப்பட்டு சொல்றதுனால பத்திரிகையாளர் அமைதியா போயிடுவாங்க. உண்மையிலேயே பத்திரிகையாளர் டைம் பாஸ் மாதிரி தான். ஒரு சினிமா வசனம் பேசுனா எப்படி இருக்கும், அந்த வசனத்தை கேட்டுட்டு அதோட அவ்வளவுதான். அது மக்களுக்கு ஏதாவது ஒரு உபயோகம் இருக்குன்னா அந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னு தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கப்படணும். அப்படிதான் நம்ம இன்னைக்கு இருக்கு. பத்திரிகையாளர் உண்மையிலேயே பத்திரிகையாளருக்கு ஒரு மனச்சாட்சிங்கிறது வேணாமான்னுதான். எந்த அளவுக்கு இதை முட்டு கொடுப்பீங்கன்ற மாதிரி தான். இதே அண்ணாமலையை கேட்க எந்த அளவுக்கு தில் இருக்கோ திராணி இருக்கோ, இதே தான் மற்றவங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு கேட்க ரைட்ஸ் இருக்குன்னு. ஆனா அப்படி இல்லை, ஏன்னு தான் இந்த கேள்வி. இங்க அப்படி இருந்திருந்தோம்னா என் மக்கள் மத்தியில எல்லாமே பத்திரிகையாளர் எல்லாம் கரெக்டா தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். இப்ப அந்த இடத்துல இல்லையே, ஒரே ஒருத்தரை கூட அப்படி இல்லையே. அவர் திருப்தியா ஏதாவது என்ன கேள்வி கேட்டாலும் சரி, திருப்தி இல்லை திருப்தி இல்லைங்கிறதுக்கு நீங்க அவர் என்ன சொன்னாரோ எழுதிட்டு போக வேண்டியது உங்க கடமை, பத்திரிகையாளரோட கடமை. நீங்க ஏதோ கட்சிக்காரங்க மாதிரி அந்த இடத்துல ஏதோ நீங்க திருப்தி ஆகலைன்ற மாதிரி அந்த இடத்துல அவர் பதில் கொடுக்கறதோ நீங்க கேட்கறதோ, இதெல்லாம் இப்படி எல்லாம் அரசியல் நடத்தணும்னா முடியுமா? எத்தனை நாள் அரசியல் இங்க போயிட்டு இருக்கோம்? இதெல்லாம் விட்டுட்டு அண்ணாமலை அவர்கள் நடு தெருவில் மக்களோட மக்களா வீடு வீடா போய் அரசியல் இந்த மாதிரி பண்றதை விட நீங்க வீடு வீடா போய் பண்ணாலே மக்களுக்கு நல்லா தெளிவா சில விஷயங்கள் கிடைக்கும். ஏன்னா அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஒரு சில விஷயம் மடை மாற்றுறதுக்கு சில விஷயங்கள் வேற மாதிரி தான் இங்க மக்களை திசை திருப்புறதுக்கு தான் இந்த நடக்குது. இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறத விட நேரடியாக மக்களுக்கு கிட்ட போய் சில நல்ல விஷயத்த சொல்லி மக்களை புரிய வச்சுட்டாருன்னா நாடு உருப்படும், மக்கள் உருப்படுவாங்க. இதெல்லாம் சும்மா எனர்ஜி த லாஸ். மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.